ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இந்த சவுத் இண்டியன் குக்கிங் சேனல் மூலயமா எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவாக நம்ம நெய்யப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: நெய் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 கப், வெல்லம் 1.25 கப், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 7-8 வரை, எள் 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 2 கப். இப்போது ஒரு பவுலில் நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 கப் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கழுவி ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இந்த பச்சரிசியை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ட்ரெயினர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி போட்டு அரிசியை பரப்பி விட்டிங்கன்னா தண்ணி நல்லா அந்த துணியில் இழுத்துக்கும். அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி வடியட்டும், நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். இப்போது வாங்க வெல்லம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அந்த 2 கப் அரிசிக்கு 1.25 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த தண்ணி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுவோம். இது பாகு காய்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். கீ நல்லா உருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவை நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் பொரியணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒயிட் கலர் ப்ரௌனாக மாறினா மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் வந்தால் போதும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நமக்கு வெல்லமும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஆறட்டும். இப்போ நம்ம பச்சரிசியில் தண்ணி வடிஞ்சிருக்கோம், நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஒரு தண்ணி இல்லாமல் நம்ம இந்த ஜாரில் இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு கண்டிப்பாக பச்சரிசி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்படி தண்ணியே இல்லாத அரிசியில் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா மாவு கரைக்கும் போது நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் எடுத்து ஆற வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணியை இதில் ஊற்றுறேன். அரிசியும் வெல்லமும் கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி இறங்கி அது ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கூட தண்ணி கூடுதலாக ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நெய்யப்பம் ஊற்றும் போது அது ஷேப்பே வராது. இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வெல்லம் கரெக்டான அளவுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாது. பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு அதிகமாச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டு அந்த வெள்ளை தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துருங்க. எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவும் செக் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக அரிசியும் தண்ணியும் நிற்கிது. நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாவு இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பாத்திரத்தில் மாற்றும் போது நம்ம இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிட வேண்டாம். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. அப்படியே அரைச்ச மாவை எடுக்கணும். அதனால் ஒரு கரண்டி மட்டும் வச்சு தள்ளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கலரி விட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக நான் தொட்டு காட்டுறேன். இந்த ஒரு மாதிரி ரவை டைப்பில் இது இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை இதோட கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருந்தேன், கருப்பு எள், அதையும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதோட கூட நம்ம கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்ம எப்போவுமே யூஸ்வலாக சுகர் ஸ்வீட்ஸ்க்கு போடுறது தான். ஏன்னா அந்த ஸ்வீட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும், அதனால் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்த அந்த தேங்காவை இதோட கூட நம்ம சேர்த்துப்போம். பாருங்கள், இது மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக கடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து திருவல் வச்சு தேங்காவை திருவி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த 3 பொருட்களையும் நல்லா இதில் கிளறி விட்டுக்கோங்க. ஓரத்தில் அந்த நெய்யெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளறின இந்த மாவை வந்து நம்ம 4 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்து 4 மணி நேரம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுறணும். கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்த மாவை நான் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே 4 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறேன். ஒரு மூடி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மாவை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம உண்ணியப்பம் செஞ்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம அரைச்சப்ப இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பணியார குழிச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து எல்லா குழியிலையும் நீங்கள் வந்து இந்த மாவை ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட பணியார குழிச்சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த நெய்யப்பம் எடுக்கலாம். அப்படியும் தான் எடுப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் மாவோட பதம் சரியாக அரைக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வராது. அதனால் இப்படி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து குழிச்சட்டியில் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லா குழியிலையும் நீங்கள் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். அது வந்து வெந்து வரட்டும். உங்களுக்கு வந்து நெய் இதுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காய் நெய்யில் கூட செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் திருப்பி போடுற இந்த டைம் கொஞ்சம் நெய் எடுத்து மேலே எல்லாத்துலேயுமே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது கீழே நல்லா வெந்திருக்கணும். ஒரு வேளை மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மேலம் வந்து அரை வேக்காடாவது வெந்திருக்கணும். இல்லைனா நீங்கள் திருப்பி போடும்போது அந்த ஷேப் வந்து அப்படியே சுருங்கி போயிடும், வராது. அதனால் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு வரும். இப்போது நம்ம வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம மூடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே விட்டிங்கனாலே வெந்துடும். எடுக்க போகிற டைம் நம்ம வந்து கொஞ்சோண்டு எல்லாத்துலேயுமே கீ போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் காலையில் இந்த மாவை ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங்கில் டீ டைமில் நம்ம இதை ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.